இந்த மேடைக்கு கொண்டு வந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் ஆசையில் திரு எல்கேஎஸ் அவர்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த மேடையில் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன். ஏன்னா நான் உங்கள் ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாய் தட்டு கழுவிட்டு இருந்தேன். சரி அவர் நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இந்த மேடையை நான் எப்படி நிற்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். அந்த ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எனக்கு என்ன சொல்றது தெரியல. அவர் இந்த மேடையில் இல்லாத எனக்கு வருத்தமா இருக்கு. மன்னிச்சிருக்க. என் கூட தான் இருக்கிறாரு அவர். நான் எங்கேயும் போகல, இங்கேதான் ஏதோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் பாலகவி சார் அவருக்கு நன்றி, ரகு சாருக்கு நன்றி. அப்புறம் ஒரு உதவிக்கிறாரா ஆஃபீஸ் பாயாக இருந்த என்ன இவனுக்கு இருக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்லி என்னை முதல் படத்திலே உதவிக்கினார் செத்துட்ட சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கும், டைரக்டர் உதயன் சார் அவர்களுக்கும், மறைந்த ஆர்என்ஆர் மனோகர் சார் அவர்களுக்கும், சத்தியம் திரைப்பட இயக்குனர் ஏ ராஜசேகர் அவர்களுக்கும், என்னோட டேலண்ட்டை கொண்டு போட்டு மறைந்த மேனேஜர். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் அந்த மேடையில் கிடையாது. ராதாகிருஷ்ணன் இறந்துட்டாங்க, மல்லியம்பட்டி மாதவன் சொல்லி உங்களை எல்லாருக்குமே தெரியும். அவங்களாம் இல்லைன்னா சத்தியம் அந்த மேடையில் நான் கிடையாது. எல்லாருக்கும் நன்றி. நான் சென்னையில் ஊரில் டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சின்ன சின்ன கதைகள்லாம் நாடகம் இதெல்லாம் எழுதும்போது எங்கள் அப்பா நாடகத்தில் நடிப்பார். அவரை பார்த்து எனக்கு நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்புறம் நான் எங்கே நடிக்கிறது இருக்கும்போது நானே பசங்களை வச்சு கதைகள்லாம் எழுதி சின்ன பசங்களை வச்சு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னோட இதை பார்த்து எல்லாரும் சென்னைக்கு போய் சினிமா வேலை ஏன்டா பார்க்குறேன் இங்கே இருன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா நான் டெய்லர் வேலை பார்த்தாலும் இல்லைடா நீங்கள் இருக்க வேண்டிய இல்லை, நீ சென்னைக்கு போய் எங்கேயாவது கஷ்டப்பட்டு நீ சினிமாவில் சாதிடா, உனக்கு அந்த இது இருக்குன்னு சொல்லி அந்த டெய்லர் ராமசாமி என்னை சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டார். இங்கே வந்து நான் இருந்த இடம் இதய தெய்வம் புரட்சி கலைஞரோட அலுவலகத்தில் ஆபீஸ் பாயா. அங்கே இருந்து என்னோட பயணத்தை நான் திரைப்பயணத்தை தொடங்கினேன். அவர் கூட திரும்ப அவர் படத்துல இருந்தேன். 2-3 படம் அவரே சொல்லிவிட்டு திருப்பி அவரே என்னை கூப்பிட்டு சத்தம் போட்டார், நீ என் கூட இருந்தானா என் ஆள்னு நினச்சி உன்னை யாரும் கூப்பிட மாட்டாங்களா, நீ ஏன் தனியாக ட்ரை பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு மோட்டிவேஷன்லாம் கொடுக்கறது எனக்கு அவர் தான். இன்ன வரைக்கும் அந்த வீட்டுக்கு கதவை தட்டாமல் போகிற ஆளில் நான் ஒரு ஆள். இதை வெற்றியெல்லாம் எல்கே சுதீஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப பங்கு இருக்கு. நான் அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தின் விழா நாயகன் அசுமித்ரா சார் அவர்களுக்கு எனது முக்கிய நன்றி. ஆதவ் கிருஷ்ணா சொன்ன மாதிரி தான். ஆதவ் கிருஷ்ணா நாங்கள் தம்பி ஃப்ரெண்டு அப்படி தான் இருந்திருக்கோம். எங்கள் 2 பேருக்குள்ள பாண்டிங் பயங்கரமாக இருக்கும். நாங்கள் அடிக்காத லூட்டி கிடையாது, நாங்கள் பண்ணாத கிண்டல் கிடையாது, எல்லாமே பண்ணுவோம். ஆனால் ஏன்னா ஸ்பாட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவர் புதுசாக இருந்ததுனால எந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நானும் புதுசு தான் இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெண்டாக ஒர்க் பண்ணால் தான் அந்த டீமை செட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சின்ன டீம்லேருந்து ஸ்டில் ராஜன் சார் இருக்கு, எல்லாருமே ஆர்கேயாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு ரஜினி சேகர் சார். இது எல்லாத்தையும் செதுக்கி கொடுத்தது கேமராமேன் சார். மற்ற இந்த பாடல் டான்ஸ் மாஸ்டர் இருந்த கிருஷ்ணா சார் அவர்களுக்கும் சரி, தீனா சார் அவர்களுக்கும் சரி, லிரிக்ஸ் சைடு சொல்லணும்னா ஸ்நேகன் சார், அப்புறம் அருண் பாரதி சார் இங்கே இருக்காங்க,
அவங்கள பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே தெரிஞ்ச முகங்கிறதுனால நான் பெருசாக யாரை பற்றி சொல்லலை. ஏன்னா நான் சொல்கிறதுக்கு மேலே எல்லாமே பண்ணி சாதிச்சிட்டாங்க. மணி அமுதவான் அவர் ஃப்ரெண்டு. அவர் ஆரம்பத்துலேருந்தே தே வாய்ப்பு தேடி அலையும்போதே அவரோட டேலண்ட் எனக்கு தெரியும். அதனால தான் அவரையும் பார்த்து ஒரு சாங் கொடுத்தோம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் இன்னைக்கு வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ண பிளான். லவர்ஸ் டே அன்னைக்கு இந்த எல்எஸ்எஸ் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த டைம் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சொல்கிறோம். அதனால் எப்படியாவது இந்த ஆடியோ லான்ச்சாவது இன்றைக்கி லவர்ஸ் டே அன்னைக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை நாங்கள் இன்றைக்கி ஆடியோ லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போதும் வேணும். என்னை மாதிரி புது இயக்குநர்களுக்கு ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். உங்களை நம்பி இன்னும் நாங்கள் நிறையா இயக்குநர்களாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட நல்ல கதையாக கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தா தான், இல்லாட்டி நான் என்ன கும்பிடு போட்டாலும் ஒன்றும் கிடையாது. நல்ல கதையாக பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு லிரிக் ரைட்டராக ஒரு வேஷம் கிடச்சிருக்கு, அப்படி தான் சொல்லணும். நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய வட்டாரம் படத்தில் வந்து யார் தருவார் இந்த அரியாசனம்ங்கிற பாட்டை நான் எழுதினேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் எழுதலை. ஏன்னா என்னுடைய எல்லா படங்களுக்கும் வந்து கவி பேரரசு வைரமுத்து சார் அவர்கள் தான் வந்து எழுதுவாங்க. அவுகத் மகேந்திரன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவர் ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞர். அவர் ரகுமான் சார்கிட்ட அவங்கக்கிட்டலாம் இருந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு விஷன் இருக்குது. ஸோ அவரோட பழகும் பொழுது அவர் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஒரு பாட்டு கொஞ்சம் ஒரு ஒரு கலோக்கியலான ஒரு சாங் வேணும் அப்படின்னாரு. சரி, எனக்கு வந்து அது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அதை எழுதினேன். அது வந்து கரண்ட்டில் இருக்கிற ஒரு சிச்சுவேஷனும் ப்ளஸ் வந்து அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும் அப்படிங்கும் பொழுது நான் இதில் வந்து 1900ல் சென்னை உருவாகிட்டு இருந்த அந்த நேரங்களில் வந்து உங்களுக்கு பிளாக் டவுனில் வந்து வார்த்தைகள் வந்து புழக்கத்தில் இருந்துச்சு. அதாவது அந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தம், அகராதி எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து இதில் வந்து பின்னணியில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அந்த வார்த்தைகளெல்லாம் எடுத்து கோர்த்து இந்த பாட்டு வந்து இது பண்ணேன். இது ப்ரொமோஷனல் சாங் தான். இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்ட இந்த படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளர், அந்த அஸ்வமித்ரா இசையமைப்பாளர் அவங்களுக்கும் வந்து என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த வாய்ப்பு கொடுத்த அவுகத் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த இந்த மேடைக்கு வந்திருக்கக்கூடியவங்கள்லேருந்தே உங்களுக்கு தெரியும், இது வந்து அது எந்த மாதிரியான ஒரு 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 அழகான கோர்ப்பு இந்த இடத்துல இருக்குது, இந்த மேடையில் இருக்குது. எல்லாருமே ஒரு பெரிய ஜாம்பவான்கள் இங்கே இருக்கிறது. அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப அவசியம். அண்டு டைரக்டரோட நேம் வந்து நல்ல ஒரு வித்தியாசமான பேராக இருக்குது. இந்த வித்தியாசமான பேரெல்லாம் வந்து ரொம்ப இமிடியட்டாக கவனிக்கப்படும். இந்த படம் வரும் பொழுது அவருக்கு உண்டான ஒரு அடையாளம் வந்து ரொம்ப பெருசாக கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த புதிய ஹீரோ அண்டு அவங்க சிம்ரன் அத்வானியா ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா படத்தில்? பண்ணியிருக்கீங்க, ஓகே. இந்த பொண்ணுடைய கண் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கண் நிறைய பேசுது. அவங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஹீரோ, அவங்க பேர் ஆதவ், ஆமாம் ஆதவ் கிருஷ்ணா. ஆதவ் கிருஷ்ணா, இப்போ நான் உங்கள் பேர் என்னன்னு கேட்ட மாதிரி அடுத்த தடவை யாருமே கேட்க மாட்டாங்க. ஆதவ் கிருஷ்ணான்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரியான படங்கள் வந்து நீங்கள் வந்து மேன்மேலும் நிறைய பண்ணணும். உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு சின்ன குறும்பு தெரியுது. அது கொஞ்சம் புதுசாக இருக்குது. த்ரூ அவுட் தி மூவி நான் அந்த இதிலெல்லாம் பார்க்கும்போது அந்த குறும்பு கொப்பளிக்கிற ஒரு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு முகம் இருக்குது. உங்களால் ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் அப்படிங்கிற அந்த அந்த இது வந்து திறம்பட செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். இந்த தயாரிப்பாளர்கள் வந்து மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும்னு வாழ்த்துறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னோட குடும்ப நண்பர், எனக்கு நெருங்கியால் நடுங்கிய நண்பர் பாலகோபியோட மகனோட அறிமுக விழாவில் கலந்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா பல தயாரிப்பாளர்களுக்கு பக்கபலமாக இருந்து பல படங்களோட வெற்றிகளுக்கு உழைத்தவர்.
அந்த வெற்றியில நம்மளும் ஒரு பங்களித்து அவரது மகனுக்கு வாழ்த்தணுங்கிறதுக்காக தான் நான் அந்த விழாவுக்கு வந்திருக்கிறேன். ஆதவ் கிருஷ்ணா அவர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அந்த சாங் பார்த்தோம். அந்த மலை அடிக்குது ஒரு நொடி. அது ஒரு லிரிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பாக்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, நாங்களாம் சரண் சார் கிட்ட ஆடியோ ரைட்ஸ் வாங்கினேன். பார்த்தேன் நெக்ஸ்ட் ஜெமினி அவங்களுக்கெல்லாம் பண்ணும்போது, சரண் சார் வந்து ஆடியோவில் வந்து அப்படியே ஒரு டேஸ்டானவர் உங்களுக்கு. அந்த அஜித் சார் படம் அமர்க்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, சத்தம் இல்லாத ரத்தம் கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாப்பாக ஒரு எஸ்பி சார் பாடியிருப்பார். அந்த கான்செப்ட்லாம் யாருமே இது வரைக்கும் அந்த கான்செப்ட்ல அந்த சாங் வந்ததே கிடையாது. அதேமாரி பார்த்தேன் நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் அதே ஒரு இம்பாக்ட் இருக்கும் உங்களுக்கு. அதே ஜெமினி பார்த்தீங்கன்னா, பட்டி தொட்டியெல்லாம் பேசப்பட்ட பாட்டு. ஜெமினி விசில் அடித்து வந்து பார்த்து அப்படிலாம் அவரோட ரசிகராக இருந்து நான் திரையுலகத்தில் வந்து தான் நீ தயாரிப்பாளராகி நீ தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னா அது அவங்களோட ரசிகர்கள் தான் காரணம் உங்களுக்கு. அப்படிப்பட்ட சரண் சார் வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர் இருந்து இந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காருங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. ஏன்னா அவரோட பங்களிப்புங்கிறது ஒரு இந்த இதில் வந்து சின்ன ஒரு ஒரு அணில் மாதிரி இருக்குங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குங்கிறது இந்த இடத்துல அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா திரையுலகத்தில் வந்து ஒருத்தர் வளர்ந்து வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன உதவிகள் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் பண்ணுறது வந்து உதவி கிடையாது. ஸோ வளர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன உதவி பண்ணுறோமோ அதான் அதோட உதவின்னு நான் சொல்லுவேன். ஸோ கதாநாயகன் ஆதவ் கிருஷ்ணா அவர்களுக்கும் மற்ற கதாநாயகி அவர்களுக்கும் மியூசிக் டைரக்டர் இன்றைய இசைநாயகன் மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கு டைரக்டர் மகாலட்சுமி முருகன் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தை தயாரிப்பாளர்களுக்கும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. ஸோ பாலசோபியாவோட ஃப்ரெண்டு நண்பர்கள் எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இந்த திரையுலகத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சமீப காலமாக 1.5 வருஷ காலமாக சின்ன படங்களை தான் வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. ஏன்னா பெரிய படங்கள் வந்து நீங்கள் சர்வேவில் பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றிகள் கொடுக்குறதில்ல. நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து ஆரம்பித்து இப்போ லாஸ்ட்டாக வந்து நிறைய படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வித்துலவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த படங்களாக இருக்கட்டும், எல்லாமே என்னென்னா ஒரு கதையும் கண்டென்ட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு சிறையாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கதைக்கான படங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த படம் வெற்றி அடையுது. அந்த கதையை விட்டுட்டு ஹீரோவுக்காக படம் எடுக்கும்போது படம் சரியாக போக மாட்டேங்குது. அப்போ கதைக்கான படங்களை பட்ஜெட்டில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து வெற்றி அடையும். ஏன்னா நீங்கள் தேட்டரை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, சார் நீங்கள் சின்ன படங்கள் தான் சார் வந்து எங்கள் திரையுலகத்தை வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா பெப்சிலையும் அதான் சொல்கிறாங்க, சின்ன படம் தான் சார் ஃபீட் பண்ணுறாங்கிறாங்க. ஆனால் அந்த சின்ன படத்துக்கான ஒத்துழைப்புகள் இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணி ஸோ இன்னும் திரையுலக வளர்ச்சிக்கான ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்எஸ்எஸ் படத்துக்கு என்னை வந்து காஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஜோன் சாரும் நம்ம ரகு சாரும் தான். முதல்ல அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணலன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு, இந்த மேடையே கிடச்சிருக்காது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான். ஏன்னா என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த இவனை இங்கே போடலாம், இவனுக்குள்ளே ஏதோ இருக்குது அது மாதிரி அவங்க யோசித்து என்னை காஸ்ட் பண்ணதுனால என்னால் இங்கே நிற்க முடிஞ்சது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான். நெக்ஸ்ட் என்னோடய டைரக்டர் சார் முருகன் சார். அவர் வந்துட்டு சிம்பிளாக சொல்லலாம் வெரி ஹார்ட் ஒர்க்கர். ரொம்பவே இப்போ வந்துட்டு நானும் அவரும் வந்துட்டு ஸ்டோரி டிஸ்கஷனாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் கூட மணிக்கணக்காக உட்காந்துட்டு டிஸ்கஸ் சாங்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டைம் போகிறதே தெரியாது. அப்படியே 2 மணி 3 மணிக்கெலாம் கூட பேசியிருக்கோம். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி மெயினாக எனக்கு வந்து ரொம்ப கைடன்ஸ் கொடுத்தாரு சார். ஒரு எனக்கே சில நேரத்தில் ஒரு டவுட் வரும், ஓகே இதை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சார் இல்லை நீ பண்ணுறது இது இல்லைனா இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தாரு சார். ஸோ தேங்க்யூ சார். மூவி நல்லா வந்திருக்கு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு. ப்ளீஸ் எல்லாருமே தியேட்டரில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த ஆடியோவை வெளியிட நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருமே பெற்றுக்கொள்வாங்க. இதோ உங்களுக்காக LSS ட்ரெண்ட் மியூசிக் ஹரி அவர்களும் அன்போடு மேடைக்கு வரவும். ட்ரெண்ட் மியூசிக் ஹரி. ஓ ஓகே, யா இங்கே தான் இருக்கார்.